மீண்டும் ஒரு முறை இந்த எக்ஸிட் போல் எல்லாம் தப்புன்னு ஆயிடுச்சு. இந்த முறை அதை செஞ்சது பீகார். பெரும்பான்மையான கணிப்புகள் என்டிஏ 130 140 வரை தான் ஜெயிக்கும் என்று சொல்ல, பாருங்க அவங்க கிட்டத்தட்ட 200 தொட்டுட்டாங்க. அப்ப எக்ஸிட் கணிப்புகள் எல்லாம் தப்பு தானே. Okay, let's tell you the big story. As we approach noon, the story of Bihar is the absolute landslide of the NEMO combination. போல் டைரி மட்டும் காலரை தூக்கி விட்டுக்கோ. ஏன்னா அவங்க மட்டும்தான் 184 முதல் 209 வரை ஜெயிக்கும்னு கணிச்சாங்க. சரி வாங்க ரிசல்ட் விஷயங்களை பார்ப்போம். காலையில வாக்கு எண்ணிக்கை தொடங்கும் முன்னா 2 கட்சி நிலைமை இப்படிதான் இருந்திருக்கும். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. ஆனா கவுண்டிங் ஆக ஆக ரிசல்ட் வர வர அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் வர நிறுத்துற அவனை அப்படின்னு மெகா கண்டு வந்தன அலற விட்டுடுச்சு பிஜேபியோட வெற்றி. கிளீன் ஸ்வீப். A remarkable miraculous effort and deserves for the BJP and the JDU combined. செஞ்சு வச்ச லட்டு வேஸ்டா போகல. ரொம்ப சந்தோஷம். நம்ம தேஜஸ்வி ராகுல் ஜோடியை பார்த்து அப்படின்னு மக்கள் பேசுற மாதிரி ஆயிடுச்சு. இந்த முறை ஜெயிச்சே ஆகணும்னு பாவம் ராகுல் ஓட்சோரின்னு புது கோஷம் எல்லாம் போட்டார். யாத்ரா எல்லாம் போனார். ராகுலும் தேஜஸ்வியும் 2 கைகள் நான்கானா இருவருக்கேதான் எதிர்காலம் அப்படின்னு பைக் யாத்திரையெல்லாம் போனாங்க. காந்தி மீடியாக்கள் டஃப் ஃபைட்டு, நேரோ ரிசல்ட், மகா கட்பந்தன் ஜெயிக்க அதிக வாய்ப்பு அப்படின்னு எல்லாம் சொல்லுச்சு. ஆனா பீகார் மக்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அடிச்சது என்டிஏக்கு தான். அது சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர். நிதிஷ்குமாருக்கு இப்போ ஒர்க் அவுட் ஆச்சுடா, போடா போடா. ஆனாலும் இந்த பீகாரிகள் ரொம்ப மோசம். மகா கட்பந்தனை போட்டு புரட்டி புரட்டி எடுத்துட்டாங்க போங்க. நம்ம தேஜஸ்வி ராகுல் நிலைமை இப்ப அதீத நம்பிக்கையில், கூட்டணி பங்கீட்டில் கூட ஒற்றுமை காட்டாத இவங்க இப்ப இப்படிதான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. ஆனா நிச்சயம் நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது என்று ஆதங்கப்படுவார் நேருவின் கொள்ளு பேரன். ஜெயில இருந்து பெயில்ல வந்திருக்கும் லாலு ஐயா நிலைமையை யோசிச்சு பாருங்க. என்ன பொழப்பு, நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. கடைசியா ராகுலை நம்பி கட்பந்தனுக்கு ஆதரவா செய்திகள் போட்ட பல மீடியாக்களோட ரியாக்ஷன் இதுதான். இவிஎம் ஹேக், ஓட்சோரி, தேர்தல் கமிஷனர் சதி என்று எவ்வளவோ இருக்கு. அதெல்லாம் தான் தோல்விக்கு காரணம். எங்க வாரிசு தலைவர்கள் இல்லைன்னு சொல்லி அடுத்த தேர்தலுக்கு தயாராகிடுங்க சூனா பனாஸ். அடுத்த முறை எக்ஸிட் போலிலாவது ஜெயிக்க வாழ்த்துக்கள்.